அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. விக்ரமாதித்தனுடைய கதையில் 32 பதுமைகள் சொல்லக்கூடிய கதையை பார்க்குறதுக்கு ஆரம்பித்தோம். அந்த கதையோட அறிமுகம் முதல் பகுதியை பார்த்துருக்கோம். இப்போ அறிமுகத்தோட 2வது பகுதியை பார்க்குறோம். பத்திரகிரி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தன்னோட பட்டம், பதவி, அரசு, பொன், பொருள் எல்லாத்தையும் விக்ரமாதித்தன்கிட்ட கொடுத்துட்டு, நீயே இந்த நாட்டை அரசாளுன்னு சொல்லிட்டு அவர் தவம் இருக்க போயிட்டார். அந்த நேரத்தில் சைரணி விக்ரமனை பார்க்குது. ஒரு வேதாளம் அவனுக்கு வாகனமாக அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் அவன் விஸ்வாமித்திர முனிவரை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். அவர் ஒரு கோவிலில் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவன் போய் அந்த முனிவரை பார்த்து வணங்கி கை கட்டி வாய் பொத்தி நிற்கிறான். இவனோட முகத்தை பார்த்த முனிவர் 32 லட்சணமும் நிறைஞ்சு இருக்கிற இந்த விக்ரமாதித்தனுக்கு 16 ஆண்டு காலம்தான் ஆயுள் காலம் அப்படின்னு பிரம்மதேவன் கட்டளையிட்டிருப்பதாக சொல்கிறாரு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் தன்னோட அரண்மனைக்கு அவனோட மந்திரி பத்திரியை பார்க்குறான். அவங்கிட்ட இந்த முனிவர் சொன்ன செய்தியை சொல்லி ஆலோசனை செய்கிறான். 2 பேருமே உச்சினி மாகாளி கோவிலுக்கு போனால் அந்த காளி தேவி எல்லா விஷயத்தையும் சொல்லுவான்னு அந்த மாகாளி கோவிலுக்கு போனாங்க. அங்கே 7 செப்பு கிடாரத்தில் திராவகம் புதைச்சி அதுக்கு பக்கத்தில் 1100 அடி உயரம்ல ஒரு கம்பத்தை நட்டு வச்சுருக்காங்க. அந்த கம்பத்தோட நுனியில் 1000 கால் உரி கட்டி வச்சு அந்த உரிக்கு கீழே பூமியில் ஒரு வசியை நட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த கம்பத்தில் ஏறி அந்த உரியில் கழுத்தை மாட்டிக்கிட்டு அங்கே இருக்கிற வசியின் மேலே விழுகிறவன் இங்கே இருக்கக்கூடிய அந்த செல்வத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு கல்லில் எழுதியிருந்ததை இந்த விக்ரமாதித்தன் படிக்கிறான். படித்து பார்த்துட்டு தன்னோட மந்திரிகிட்ட அந்த பட்டிக்கிட்ட சொல்கிறான். விஸ்வாமித்திர முனிவர் எனக்கு 16 ஆண்டு காலம்தான் ஆயுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த காலகட்டம் முடிகிறதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. அதனால் நான் இந்த கம்பத்தில் ஏறி அந்த உரியில் கழுத்தை மாட்டிட்டு ஒரே வெட்டில் அந்த உரியை வெட்டி இந்த வசியின் மேலே விழுந்து பொழைச்சிக்கிட்டா இங்கே இருக்கிற செல்வத்தை எல்லாம் நீ எடுத்துகிட்டு போ, இல்லைன்னா வசி உருகி நான் போயிட்டாலும் இந்த செல்வத்தை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தன் அந்த கம்பத்தில் ஏறி அதில் இருந்த உரியில் தன்னோட கழுத்தை மாட்டிக்கிட்டு உரியை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அது வெட்டுப்படலை. அதனால் பட்டியை பார்க்குறான். அப்போ பட்டி சொல்கிறான், கையை கலட்டி கையை சுழட்டி காட்டுறான். அந்த சைகையை அவன் புரிஞ்சுக்கிறான். விக்ரமாதித்தன் அந்த சைகையை புரிஞ்சுக்கிட்டு 1000 கால் உரியை முறுக்கிக்கிட்டு ஒரே வெட்டி அந்த உரியை அடித்து கீழே விழுங்கும்போது வசிக்கு முன்னாடி 1 ஜான் இடைவெளி தான் இருந்தது. அப்போ பத்திரகாளி தேவி ஓடி தன்னோட கையில் விக்ரமாதித்தனை ஏந்திட்டு தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அவனுக்கு அருகில் உட்காந்து 12 லட்சணங்களையும் பார்த்து சந்தோஷப்படுறான். விக்ரமாதித்தன்கிட்ட கேட்குறா, நீ உரியை வெட்டி எடுத்ததால் அதன் மூலமாக கிடைச்ச இந்த செல்வங்களுக்கு நீ தான் உரிமையாளன். என்கிட்ட ஒரு பிராமணன் யாசகம் கேட்டான். நானும் இந்த உரியை வெட்டி இந்த தனத்துக்கு உரிமையாக ஒருவன் வருவான், அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கி தர்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த பிராமணனுக்கு கொடுப்பதுக்காக சொன்ன அந்த 3 சுரக்காய் தனத்தை நீ எனக்கு தருவியா அப்படின்னு கேட்டான். அதை கேட்ட விக்ரமாதித்தன் சந்தோஷப்பட்டு 3 சுரக்காய் பணமா, எனக்கு பாரம் இந்த 7 கிடார தனத்தையுமே நான் தாரேன் அப்படின்னு சொல்லி அத்தனை செல்வங்களையும் பிராமணனுக்கு கொடுத்தான். அந்த பிராமணன் அதை வாங்கிட்டு போனான். அப்போ அந்த காளியம்மன் விக்ரமாதித்தனை பார்த்து, இவனோட அழகில் மன்மதனுக்கு சமமானவன், இவன் அழகில் மன்மதனுக்கு சமமானவன், கொடையில் கர்ணனுக்கு சமமானவன், இப்படியாப்பட்டவன் இந்த உலகத்தில் இருக்கவே இல்லை, இவனை போல் யாரும் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி, தம்பி நீ யார் அப்படின்னு கேட்குறான். விக்ரமாதித்தன் காளி தேவியை வணங்கி அவளுடைய கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான். கோவிந்தசாமின்னு ஒரு பிராமணன். அவர்
பிரதாபசாலியான காரணத்தினால சத்திரியம், வைத்தியம், பிராமணம், சூத்திரம் அப்படின்னு 4 ஜாதியிலையும் இருந்து 4 பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்க 4 பேருக்கும் ஆளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அதில் நானும் ஒருத்தன். எனக்கு 16 வயது வரைக்கும் தான் ஆயுள் காலம்னு விஸ்வாமித்திர முனிவர் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டேன்னா உன் பாதம் பணிஞ்சு வணங்கி நீ சொல்கிற அறிவுரையை கேட்டு நடந்துக்கலான்னு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். உன்னோட சந்நிதிக்கு முன்னாடி பணம் புதைக்கப்பட்டிருக்குன்னு கல்லில் எழுதியிருந்துச்சு. விஸ்வாமித்திர முனிவர் சொன்னபடி எனக்கு 16 ஆண்டு காலம்தான் ஆயுள் காலம். அந்த காலம் முடியறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. எப்படியும் நான் சாக போகிறது நிச்சயம். அதனால் நான் துணிஞ்சு இந்த கம்பத்தில் ஏறி உரியில் என்னோட கழுத்தை கட்டிக்கிட்டு உரியை வெட்டி கீழே விழுகும்போது நீ வந்து என்னைய தாங்கி பிடிச்சி இங்கே அழைச்சிட்டு வந்துட்ட. எனக்கு அறிவுரை சொல்லு அப்படின்னு காளிகிட்ட கேட்டான். விக்ரமாதித்தனோட வார்த்தையை கேட்ட காளி சந்தோஷப்பட்டு உன்னை சூரிய பகவான்கிட்ட அனுப்புகிறேன், அங்கே போன்னு சொல்கிறா. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சூரிய மண்டலத்திலிருந்து 2 கன்னியர்கள் தெய்வ பூஜைக்காக பூ எடுக்கிறதுக்கு காளியோட வனத்துக்கு வந்தாங்க. காளி தேவி அவங்கக்கிட்ட விக்ரமாதித்தனை காட்டி இவன் ஒரு ராஜகுமாரன், இவன் அழகு கொண்டவன், ஆண்மை கொண்டவன், கொடை குணம் உடையவன், இது எல்லாத்துலேயும் சிறந்தவனாக இருக்கிறதுனால எனக்கு இவன் மேலே ஒரு கரிசனம் இருக்குது. ஆனால் இவனுக்கு ஆயுள் காலம் 16 வருஷம்னு பிரம்மதேவன் சொல்லியிருக்காரு. அந்த காலம் முடிகிறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அதனால் நீண்ட ஆயுள் வேணும்னு என்கிட்ட கேட்டு வந்தான். நீங்கள் இவனை சூரிய பகவான்கிட்ட அழைச்சிட்டு போங்க, அவர் இவனுக்கு நீண்ட ஆயுசை கொடுத்து அனுப்புவார்னு சொன்னால் அதை கேட்டு அந்த கன்னியர்கள் சந்தோஷப்பட்டு அவனை அழைச்சிட்டு போனாங்க. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அறிமுகம் 3ல் சந்திப்போம். நன்றி.